காலையில எழுந்த உடனே மொபைல் ஸ்கிரீன் பாக்குறோம். பசிக்குதா இல்லையான்னு யோசிக்காம டீ, காஃபி, சுகர், பிஸ்கெட்னு ஆட்டோமேட்டிக்கா போகுது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. கேஸ், அசிடிட்டி, டயர்ட்னஸ். ஜிம் போகணும், டயட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றோம். ஆனா 2 வீக்ஸ்ல எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இது நம்ம ப்ராப்ளம் இல்ல, இது சிஸ்டம் ப்ராப்ளம். இப்போ ஒரு டேட்டா பார்க்கலாம். ஜப்பான்ல ஒரு ஆவரேஜ் பர்சன் 85 இயர்ஸ் வரைக்கும் வாழ்றான். அதே இந்தியால அப்ராக்சிமேட்லி 66 to 72 இயர்ஸ் தான். ஜப்பான்ல ஒபிசிட்டி ரேட் ஜஸ்ட் 4 to 5%. பட் இந்தியால ஒபிசிட்டி பிளஸ் ஓவர் வெயிட் சேர்த்தா 30% மேல அடல்ட்ஸ் ஆல்ரெடி வெயிட் ப்ராப்ளம்ல இருக்காங்க. ஜிம் கல்ச்சர் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஜஸ்ட் 3% பீப்புள் தான் ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்க. பட் இந்தியால அதுவும் கூட 1%க்கு கீழே தான். அப்போ குவெஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஜிம் போகாம, ரைஸ் சாப்பிடாம, ஸ்ட்ரிக்ட் டயட் இல்லாம ஜப்பான்ல மட்டும் எப்படி ஸ்லிம்மா ஹெல்தியா இருக்காங்க? ஆன்சர் ஷாக்கிங்கா இருக்கும். ஜப்பான் பீப்புள் ஒன்னும் சூப்பர் ஹியூமன் இல்ல, ஜெனடிக்ஸ்ல மிராக்கிள் இல்ல. பட் டிஃபரன்ஸ் என்னன்னா அவங்க டெய்லி ஹேபிட் சயின்டிபிக்கா கரெக்ட். பட் நாம நம்ம ட்ரெடிஷனல் ஹேபிட்ஸ மறந்துட்டோம். இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஜப்பான்ல ஃபெர்மெண்டட் ஃபுட்னா மீசோ, நாட்டோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறாங்க. பட் இந்தியால ஃபெர்மெண்டட் ஃபுட்னா தயிர், இட்லி, தோசா அண்ட் கஞ்சி. ஆனா நாம அத ஓல்டு ஃபுட், புவர் பீப்புள் ஃபுட்னு தூக்கி போட்டுட்டோம். ஜப்பான்ல சுகர் கன்சம்ஷன் அப்ராக்சிமேட்லி 17 to 18 kg per year. இந்தியாலயும் ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்ச் தான். ஆனா நமக்கு சுகர், டீ, காஃபி, ஸ்வீட் ட்ரிங்க்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ்னு எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு டெய்லி ஹேபிட் ஆகிடுச்சு. ஜப்பான்ல சோடா குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 1 இயர்க்கு ஜஸ்ட் 4 to 5 லிட்டர் சோடா தான் குடிக்கிறான். ஆனா நாம இங்க கன்சியூம் பண்ற டெய்லி சுகர் ட்ரிங்க்ஸோட அளவை கால்குலேட் பண்றதே கஷ்டம். இந்த ஸ்டோரி ஒரு கண்ட்ரி கம்பாரிசன் இல்ல, இது ஒரு வேக் அப் கால். ஜப்பான்ல வெயிட் மெயின்டைன் பண்றது டயட்டாலயோ இல்ல ஜிம்மாலயோ இல்ல. அங்க அது ஒரு சிஸ்டம், அது ஒரு ஹேபிட் அண்ட் அது ஒரு கல்ச்சர். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறது எப்படி வெயிட் குறைக்கணும்னு இல்ல, இன்ஸ்டெட் எப்படி பாடி கூட ஃபைட் பண்ணாம பாடியோட ஒர்க் பண்ண கத்துக்கிறதுன்னு. இஃப் ஜப்பான் could master this for generations, நம்மாலயும் முடியும். அதுவும் ஃபாரின் ஃபுட்ஸ் இல்லாம அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம. வாங்க ஃபர்ஸ்ட் ஹேபிட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, பேலட்டை ஏர்லியா ஷேப் பண்ணுவாங்க. அமெரிக்கால ஸ்கூல் லஞ்ச்னு சொல்லி டேட்டர் டாட்ஸ், சிக்கன் நகெட்ஸ், பீஸா இந்த மாதிரி 1970ஸ்ல இருந்து ஸ்கூல் நியூட்ரிஷனை கார்ப்பரேட் ஃபுட் கம்பெனிஸ் கண்ட்ரோல் பண்ணுது. சீப்பா இருக்கும் ப்ராசஸ்டு ஃபுட் தான் அங்க பிரையாரிட்டி. பட் ஜப்பான்ல டோட்டலி ஆப்போசிட். அங்க ஜப்பான்ல லைசென்ஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் தான் ஸ்கூல் லஞ்சை டிசைன் பண்ணுவாங்க அண்ட் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கிட்ஸ் அங்க சாப்பிடுறது பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், சீ ஃபுட், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அண்ட் பிக்கிள்ட் வெஜிடபிள்ஸ். ப்ராசஸ் ஃபுட்ஸ் அங்க ஆல்மோஸ்ட் பேண்ட். இதோட ரிசல்ட் சில்ட்ரனுக்கு சுகர் அண்ட் சால்ட் பாம்ஸ் மேல டேஸ்ட் டெவலப் ஆகல அண்ட் அந்த சில்ட்ரனுக்கு நேச்சுரலா நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் டெவலப் ஆகுது. இந்த மொமெண்ட்ல இருந்து உங்க டேஸ்ட ரீட்ரெயின் பண்ணுங்க. எவ்ரி வீக் 1 ப்ராசஸ்ட் ஃபுட்டை ரிமூவ் பண்ணி அதுக்கு பதிலா ஃப்ரெஷ் ஃபுட் ஆட் பண்ணுங்க. உங்க பேலட் நீங்க நினைக்கிறத விட ஃபாஸ்டா அடாப்ட் ஆகும். ஸ்டெப் 2, கன்வீனியன்ஸ் ஃபுட்டை ரீடிஃபைன் பண்ணுங்க. ஜப்பான்ல அமெரிக்காவை விட 15 டைம்ஸ் அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் அவுட்லெட்ஸ் இருக்கு. ஆனா பீப்புள் அங்க ஸ்லிம்மா தான் இருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ்க்கு ரீசன் என்ன? அமெரிக்கால பிரேக்ஃபாஸ்ட்க்கு பேக்கன் சீஸ் சாண்ட்விச்சும் ராப்ஸ். அதே ஜப்பான்ல 4000+ ரைஸ் போல் ரெஸ்டாரண்ட்ஸ், ரைஸ், கிரில் ஃபிஷ், மீசோ சூப்னு. அண்ட் ஜப்பான்ல 55,000 கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்ல ஃப்ரெஷ் ரைஸ் பவுல்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ், ஹாட் சூப்ஸ் கொடுக்கறாங்க. அங்க கேண்டி பார்ஸ் இல்ல, சிப்ஸ் இல்ல. நீங்க கத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னா ஹெல்தி ஃபுட் ஈஸியா அவைலபிளா இருந்தா ஹெல்தி சாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நெக்ஸ்ட் டைம் பசிக்கும் போது டிரைவ் த்ரூ பர்கரை ஸ்கிப் பண்ணுங்க. சிம்பிளா ரைஸ் பிளஸ் வெஜிடபிள்ஸ் போல் போதும். உங்க மெட்டபாலிசம் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸ்டெப் 3, போர்ஷன் அவேர்னஸ், பெயின் இல்லாம. ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல மொட்டை நாய்னு ஒன்னு இருக்கு. அப்படின்னா வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். ஸ்கூல்ல லஞ்ச் டேபிள்ல இருந்து எழுந்திருக்க கூடாது until பிளேட் எம்டி ஆகிற வரைக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ்ல டேக் அவே பாக்ஸஸ் ரேர்லி கொடுப்பாங்க. மீல்ஸ ஸ்மால் பிளேட்ஸ்ல சர்வ் பண்ணுவாங்க. அங்க வெரைட்டி அதிகம் ஆனா குவாண்டிட்டி கம்மி. மைண்டுக்கு சாட்டிஸ்பாக்சன் வரும் ஆனா ஓவர் ஈட் பண்ண மாட்டாங்க. ஜப்பான்ல ஸ்நாக் பேக்கேஜஸ் கூட ப்ரீ போர்ஷன்ட் தான். பட் அமெரிக்கால சூப்பர் சைஸ் கல்ச்சர். சோ நீங்க பண்ண வேண்டியது வீட்ல ஸ்மாலர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுங்க. விஷுவலா ஃபுல்லுன்னு தெரியும் பட் ஆக்சுவலா கம்மி ஃபுட் தான் சாப்பிடுவீங்க. ஸ்டெப் 4, சுகர் சென்சிட்டிவிட்டியை ரீட்ரெயின் பண்ணுவாங்க. ஜாப்பனீஸ் பீப்புள் அமெரிக்கன்ஸை விட ஹாஃப் சுகர் தான் கன்சியூம் பண்றாங்க. ஜப்பான்ல 17.7 kg per year, பட் அமெரிக்கால 33.7 kg per year. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18.2 kg per year. 2016ல பண்ண ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா
ஜஸ்ட் 40% சுகர் ரெடியூஸ் பண்ணினாலே 2 monthsல ஸ்வீட் டேஸ்ட் 40% அதிகமா ஃபீல் ஆகுது. டேஸ்ட் ரிசெப்டர்ஸ் ரீசெட் ஆகுது. அண்ட் சோடா கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஜஸ்ட் 30 liters per year, அதே அமெரிக்கால 154 liters per year. ஃப்ரெண்ட்ஸ், இதுல மோஸ்ட் ஷாக்கிங் என்னன்னா நான் சொன்ன குவாண்டிட்டி எல்லாமே ஒரு பர்சனோட ஆனுவல் இன்டேக். சோ நீங்க பண்ண வேண்டியது 1 sugary ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுங்க வித் unsweetened green tea ஓட. 0 calories, மெட்டபாலிசம் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். ஜேம்ஸ் கிளியர் சொன்ன மாதிரி ஹாபிட்ஸ் கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. ஸ்டெப் 5, மைண்ட்லெஸ் ஸ்நாக்கிங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஃபுல் டே ஸ்நாக் பண்ணினா மெட்டபாலிசம் ஸ்பீட் ஆகும்னு ஓல்ட் பிலீஃப் இருக்கு. ஆனா அது கம்ப்ளீட்லி ராங். ஜாப்பனீஸோட ஈட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 3 solid meals அண்ட் ஸ்நாக்கிங் இருந்தாலும் கான்சியஸா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை கேளுங்க. நான் பசிக்குதுன்னு சாப்பிடுறேனா இல்ல போரிங்கா இருக்குன்னு சாப்பிடுறேனான்னு. இந்த ஒரு கொஸ்டினே உங்க ஃபுட் ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ணும். ஸ்டெப் 6, ஃபிக்ஸ்ட் மீல் டைமிங். ஜப்பான்ல மீல்ஸ் பிரெடிக்டபிள் டைம்ல நடக்கும். பிரேக்ஃபாஸ்ட் 9 AM குள்ள, லஞ்ச் அரௌண்ட் 1 PM அண்ட் டின்னர் 8 PM குள்ள. சோ இந்த ரிதம் லேட் நைட் ஃப்ரிட்ஜ் ரெய்ட்ஸை அவாய்ட் பண்ணும். உங்க ஷெட்யூல் ரொம்ப ரேண்டமா இருந்தா பாடி வாட் எவர் அவைலபிள்னு அக்செப்ட் பண்ணும். யூசுவலி அது ஜங்க் தான். சோ மீல் டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க டெசிஷன் மேக்கிங் காமா ஆகும். ஸ்டெப் 7, நேச்சுரல் மூவ்மெண்ட் இன்டகிரேட் பண்ணுவாங்க. ஜாப்பனீஸ் எப்பவுமே எக்ஸசைஸை செப்பரேட்டா பிளான் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் டெய்லி லைஃப்குள்ளேயே அதை வீவ் பண்ணுவாங்க. அங்க கிட்ஸ் எல்லாம் கூட வாக், பைசைக்கிள்ல ஸ்கூலுக்கு போறது, அடல்ட்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேர்ஸை எலிவேட்டர்ஸை விட ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க. சோ அங்க மேரத்தான் தேவையில்லை. டெய்லி ஸ்மால் மூவ்மெண்ட்ஸே பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். சோ நீங்களும் லிஃப்ட்டுக்கு பதிலா ஸ்டேர்ஸ் எடுங்க. இது ஸ்டெல்த் எக்ஸசைஸ். ஸ்டெப் 8, ஃபுட்டை எக்ஸ்பீரியன்ஸா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜப்பான்ல ஃபுட் சீக்ரெட் மாதிரி. போன் ஸ்க்ராலிங் இல்ல, நடந்துகிட்டே சாப்பிடுறதும் இல்ல. ஃபுல் அட்டென்ஷனோட சாப்பிட்டாலே மீல் மீனிங்ஃபுல்லா ஆகும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஓவர் ஈட்டிங்கை டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் பண்ணும். ஸ்டெப் 9, டெய்லி ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். ஜாப்பனீஸ் மீல்ஸ்ல ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ஆல்மோஸ்ட் டெய்லி இருக்கும். நாம யூஸ் பண்ற ஃபர்மெண்டட் ஃபுட்னு பார்த்தா கர்ட் ரைஸ், இட்லி, தோசா, ஆப்பம், புட்டுன்னு இது எல்லாத்தையும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், ஆப்பிடைட் ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணும் அண்ட் இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணும். ஈவன் பழைய சாதம், கஞ்சி கூட நல்ல ஃபர்மெண்டட் ஃபுட்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 10, மீல்க்கு அப்புறம் வாக்கிங். டின்னருக்கு அப்புறம் ஒரு 10 to 15 minutes ஒரு ஜென்டில் வாக். இதோட பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா பிளட் சுகர் ஸ்டேபிளா இருக்கும், டைஜஷன் பெட்டரா இருக்கும் அண்ட் ஸ்லகிஷ் ஃபீலிங் இருக்கவே இருக்காது. இந்த ஜென்டில் வாக்கு ஷூஸ் இல்ல ஜிம் கியர் தேவையில்லை. டின்னருக்கு அப்புறமா வீட்லயே ரவுண்ட் அடிங்க, இல்லனா ஸ்ட்ரீட்ல நடங்க. இந்த சிம்பிள் ஹாபிட் பிக் இம்பாக்ட கொடுக்கும். இந்தியால நாம எல்லாருமே கேலரிஸ் ரொம்ப அதிகமா சாப்பிடுறோம்னு இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா கேலரிஸ் ராங் கான்டெக்ட்ல போகுது. ரைஸ் சாப்பிடுறது ப்ராப்ளம் இல்ல, ஆனா ரைஸ் பிளஸ் ஆயில் பிளஸ் சுகர் பிளஸ் லேட் நைட் டைமிங் இது எல்லாமே இட் வில் லீட் டு ப்ராப்ளம். அதே ஜப்பான்லயும் ரைஸ் சாப்பிடுறாங்க, ஆனா ஸ்மால் போர்ஷன்ஸ், பிக்ஸட் டைமிங், ஃபர்மெண்டட் சைட் டிஷஸ் அண்ட் வாக்கிங் ஆஃப்டர் மீல்ஸ். சேம் ஃபுட் தான் பட் டிஃபரண்ட் ரிசல்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போற ஜாப்பனீஸ் ஹாபிட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மோர் எவிடன்ஸ் பேஸ்ட் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.